ஒரே நிமிஷம் யார் தள்ளி விட்டுறாதீங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணேன், அப்பாவும் பையனும் ஹோட்டல் சாப்பிடணும்னு சொன்னாங்க, நிப்பாட்டினேன். அப்பா கை கழுவ போனார், பையன் கை கழுவிட்டு வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க உட்காருங்கன்னு பையன் சொன்னான். நானும் உட்கார்ந்தேன். அவங்க அப்பா வந்துட்டு தம்பி டிரைவர்லாம் அங்கே தள்ளி தான்ப்பா உட்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டமாயிட்டு ஏன் அது அப்படி சொன்னாங்கன்னு தெரில. வெளியே வந்துட்டேன். நம்ம என்ன அவ்வளோ இருக்க ஒரு மாதிரி ஆகிட்டு. அந்த வீடியோவை பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல, கஷ்டமாக இருக்குது. ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, கஷ்டமாக இருக்கேன் அப்படி சொன்னாங்கன்னு சார். வந்துட்டு டிரைவருங்களை தயவு செஞ்சு தரக்குறைவாக பேசாதீங்க, தரக்குறைவாக நடத்தாதீங்க. அவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கும்போது, ஏன்னா அவர் உங்களை கூப்பிட்டு வந்ததுனால தான் நீங்கள் ஹோட்டலுக்கே சாப்பிட போயிருக்கீங்க. அதுக்கு சிவனேன்னு அவரை நீங்கள் விட்டுட்டே போயிருக்கலாம், கூப்பிட்டு போயிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு ஆனால் அந்த நண்பருக்கு, அந்த ஓட்டுநர் நண்பருக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நண்பரை நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த தொழிலே நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். என் வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க, வெற்றிகரமாக வருவீங்க. நன்றி, வணக்கம்.